அதிகாரம் 40. கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நூல்களை தெளிவாக கற்க வேண்டும். கற்றபின் அதன்படி நடக்க வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. வாழும் உயிர்களுக்கு எண்ணும் எழுத்தும் இரண்டு கண்கள் போன்றது. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையார் கல்லாதவர். கற்றோர் முகத்தில் இருப்பது மட்டுமே கண்கள், கல்லாதவர் முகத்தில் இருக்கும் கண்கள் புண்கள் போன்றது. உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மகிழ்ந்திருக்கும்படி பழகி நினைத்திருக்கும்படி பிரிதலே புலவரின் இயல்பு. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வந்தர் முன் ஏழை தாழ்ந்து வணங்கி நிற்பது போல கற்பவரே கற்றோர், மற்றோர் கடையர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மணற்கேணி தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல நூல்களை வாசிக்க வாசிக்க அறிவு வளரும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எந்த நாடும் எந்த ஊரும் கற்றவருக்கு சொந்தமாக இருக்க பலர் இறக்கும் வரை கல்லாதிருப்பது ஏன்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருவர் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவருக்கு 7 பிறவியிலும் வந்து சேரும். தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வி உலகம் இன்புறுவதற்கும் காரணமாகும் போது கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் கல்வியை விரும்புவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி மட்டுமே நிலையான செல்வம், மற்ற செல்வங்கள் செல்வங்கள் ஆகாது.